மார்ச் மாதத்தில் இருந்த வெயில் கொளுத்தி வந்த நிலையில் வெப்ப அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. தற்போது கத்திரி வெயிலும் கதகளி ஆடத் தொடங்கியுள்ளது. மக்கள் ஏசியை நம்பி வாழ்க்கை நடத்தி வருகின்றனர். வெயில் காலத்தில் வாழ்க்கையை காப்பாற்ற போவதே ஏசிதான் என தோன்றுவது யதார்த்தம். ஆனால் நடைமுறையில் அடுத்த 2-3 மாதங்களில் வெப்பத்தின் தாக்கம் தணிந்துவிடும். தற்போதைய ஏசி இவ்வளவு பணத்தை எடுத்து வைக்க வேண்டுமா என யோசிப்பவர்களுக்கே இருக்கும் குழு ஐடியா தான் வாடகை ஏசி. வாடகை வீடு போலவே வாடகை ஏசிகளுக்கான தேவையும் டிமாண்டும் பெங்களூருவை தொடர்ந்து சென்னையிலும் வெகுவாக அதிகரித்து வருகிறது. தற்போதைய சூழ்நிலையில் 30,000 ரூபாய் முதல் 50,000 வரை செலவு செய்து புது ஏசி வாங்குவதற்கு பதிலாக 800 ரூபாயில் இருந்து 1000 ரூபாயில் ஏசியை அனுபவிக்கலாம் என்றால் சொல்லவா வேண்டும். அறிமுகமான வேகத்தில் மிடில் கிளாஸ் மக்களிடையே ஹீட் அடித்து வருகிறது வாடகை ஏசி பிசினஸ். பெங்களூர், சென்னை போன்ற பெருநகரங்களில் மாத வாடகையில் ஏசி சேவையை சில தனியார் நிறுவனங்கள் தொடங்கியுள்ளன. தேர்வு செய்யும் ஏசி மாடலுக்கு ஏற்ப வாடகை தொகை வேறுபடும். உதாரணமாக 1 டன் ஏசி மாடலுக்கு மாதாந்திர வாடகையாக 800 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. அதே சமயம் 1.5 டன் ஏசி மாத வாடகையாக 1000 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. 2 டன் ஏசிக்கு 1200 ரூபாய், 3 டன் ஏசிக்கு 1500 ரூபாய் என்ற முறையில் வாடகை வசூலிக்கப்படுகிறது. வாடகை ஏசியை பெற ஆதார், பான் கார்டு விவரங்களை சமர்ப்பிப்பதோடு வாடகைக்கான கால அளவை 3-6 மாதம் முதல் 1 வருடம் வரை நிர்ணயம் செய்து கொள்ளலாம். பொதுவாக இன்ஸ்டலேஷனுக்கும் மெயின்டெனன்ஸுக்கும் தனி கட்டணம் வசூலிக்கப்படுவதில்லை என்றாலும் கூட ஒவ்வொரு ஏசி வெண்டர் நிறுவனங்களுக்கும் விதிமுறைகளும் கட்டண முறைகளும் மாறுபடலாம். 5 ஸ்டார் ரேட்டிங் மற்றும் இன்வெர்டர் அம்சங்கள் கொண்ட ஏசிக்கு கட்டணம் சற்று உயர்வாக வசூலிக்கப்படலாம். ஏசிக்கான மின்சார பயன்பாட்டு செலவை வாடகைதாரரை செலுத்த வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது.